நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வீடியோவில் ஃப்ளெக்சிபிள் மெம்பரான சஸ்பென்ஷன் கேபிள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த சஸ்பென்ஷன் கேபிளானது கம்ப்ரஷனையோ அல்லது பெண்டிங்கையோ தாங்காதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒன்லி டென்ஷன் மூலமாக லோடை தாங்கி அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் இந்த சஸ்பென்ஷன் கேபிள். இந்த வீடியோவில் ரிஜிட் மெம்பரான ஆர்ச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ச்சஸ்னால் என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, ஷேப்பை பொறுத்து அதை என்ன வகைப்படுத்தலாம், அதோட சப்போர்ட்டை பொறுத்து அதை எப்படி வகைப்படுத்தலாம், டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்ஸ்னா என்ன, அதுலேருந்து கேள்விகள் எவ்வாறு கேட்கப்படுது, ஆர்ச்சஸில் முக்கிய டாப்பிக்கான ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எங்கே உருவாகுது, லைன் ஆஃப் த்ரஸ்ட்னா என்ன, ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ மற்றும் ஜேஇ தேர்வில் இந்த ஆர்ச்சஸ்லேருந்து எந்த இடத்துலலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது பற்றின முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்ச்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்ச்சுங்கிறது ஒரு கர்வ்டு ஷேப் மெம்பர். கர்வ்டு ஷேப்னா பேராபோலா வடிவம் தான். நம்ம ஏற்கனவே சஸ்பென்ஷன் கேபிளும் பேராபோலா வடிவம் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் அது வந்து ஹேங்டு பேராபோலா, அதாவது தொங்குற மாதிரி இருக்கக்கூடிய பேராபோலா ஷேப்பு. இந்த ஆர்ச்சஸ் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதை திருப்பி வச்சா என்ன ஷேப்பில் இருக்குமோ ஒரு என் ஷேப், அந்த வடிவத்தில் இந்த ஆர்ச்சஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்ச்சோட உயரமான பகுதியான க்ரௌன், இதுதான் ஆர்ச்சிலே உயரமான புள்ளி. அந்த உயரமான புள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டோனுக்கு பேர் கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டோனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வவுசரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வெட்ஜ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போடாமல் எதுக்காக வெட்ஜ் ஸ்டோன் போடுறோம் அப்படின்னா, இந்த வெட்ஜ் ஸ்டோன் வந்து ஒன்றரை மீது ஒன்று நல்லா மேற்பொருந்தும். இதனால் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து சமமாக பரவி ஆர்ச் வந்து ரொம்ப ஸ்டேபிள் நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டோஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்ச்சோட வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு தான் எக்ஸ்ட்ரா டோஸ். இன்ட்ராடோஸ் அப்படிங்கிறது ஆர்ச்சோட உள்பகுதி, அந்த வளையம் மாதிரி இருக்கலாம் லைன் மாதிரி, அந்த கருவை தான் நம்ம இன்ட்ராடோஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆர்ச்சானது கீழே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சுவருக்கு பேர் தான் அப்புட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வெர்டிக்கலாக லோடு மேலே ஆக்ட் ஆகும்போது முதல்ல அந்த கீ ஸ்டோனில் தான் அந்த லோடு வந்து ஃபுல்லாக இதாகும். அதை அப்படியே பக்கத்தில் உள்ள கல் அழுத்தும். அந்த பக்கத்தில் உள்ள வெட்ஜ் ஸ்டோனை ஃபுல்லாக அழுத்துறது கம்ப்ரெஷன் கொடுக்கும். அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியாக இந்த அப்புட்மெண்ட்ஸுக்கு வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படி கம்ப்ரெஷன் பண்ணி வர்றதுனால தான் இதை வந்து நம்ம கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் மூலமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதே சஸ்பென்ஷன் கேபிள்னால் டென்ஷன் இழுவிசை மூலமாக அது ஒர்க் ஆச்சு. ஆர்ச்சோட ஸ்பேன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு அப்புட்மெண்ட்ஸுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் ஆர்ச்சோட ஸ்பேனு. ரைஸ் உயரம் அப்படின்னா அப்புட்மெண்ட்ஸோட டாப்பில் இருந்து அந்த இன்ட்ராடோஸ் அப்படிங்கிற அந்த கருவோட உயரமான புள்ளிகள் வரைக்கும் இடைப்பட்ட தூரத்தை ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது லைன் ஆஃப் த்ரஸ்ட்டு. ஆர்ச்சில் வந்து வெர்டிக்கலாக லோடு ஆக்ட் ஆகும்போது அது அப்படியே கீழ்நிக்கி நேராக வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகாது. அது ஒரு கர்வ்டு ஷேப்பில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த லோடானது ஆர்ச்சில் செல்லக்கூடிய அந்த பாத்தை தான் லைன் ஆஃப் த்ரஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எல்லா ஸ்டோனோட சென்டர் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஆனால் இந்த லைன் ஆஃப் த்ரஸ்ட்டு செல்லக்கூடிய பாதை வந்து அந்த ஸ்டோனோட 1/3 உள்ளே தான் இருக்கணும். இது வந்து மிடில் தேர்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் இந்த ஆர்ச்சில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் உருவாகாது. மேலும் இந்த ஆர்ச் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் நல்லாவும் இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அட் எவ்ரி செக்ஷன் தான் லைன் ஆஃப் த்ரஸ்ட்டு. ஜியோமெட்ரிக் ஆஃப் சென்டர் லைன் கிடையாது. அடுத்தது டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி. ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதாவது சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த மூணை மட்டும் பயன்படுத்தி அதை சமன்படுத்த முடியாத நிலைக்கு பேர் தான் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். அது சமன் ஆயிருச்சு அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். அப்படி சமன் ஆகலை அப்படின்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதுதான் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி 2D ஸ்ட்ரக்சருக்கான பேசிக் ஃபார்முலா. இதில் ஆறுங்கிறது அன்னோன் ரியாக்ஷன், ஈங்கிறது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். இந்த ஈயோட மதிப்பு 2D ஸ்ட்ரக்சருக்கு கான்ஸ்டண்ட்டாக 3 தான். இதே 3D ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதோட மதிப்பு 6. ஆக்சுவலாக ஆறுனா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மொமெண்ட் இந்த 3 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 3ல் எதெல்லாம் ரெசிஸ்டன்ட் பண்ணுது, தடுக்குது அப்படிங்கிறது தான் அதோட மதிப்பு. இப்போ பின்னிடு சப்போர்ட்டாக இருந்தால் அப்படின்னா 2 இதை தடுக்கும். அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் பின்னிடு சப்போர்ட் அப்படி இல்லைனா ஹிஞ்சிடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது 2 ஃபோர்ஸை தடுக்கும். அதனால் இதோட மதிப்பு 2. இதே ரோலர் சப்போர்ட்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸை மட்டும்தான் தடுக்கும். ஸோ அதோட மதிப்பு 1. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுங்கிறது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொமெண்ட் இது 3ஐயுமே தடுக்கும். ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது மொமெண்ட் கிடையாது, ரொட்டேஷன். அந்த 3ஐயுமே தடுக்கிறதுனால அதோட மதிப்பு 3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு நம்ம R மதிப்பு வந்து 6ன்னு சொல்லி குறிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு எண்டில் ஆரோட மதிப்பு 3. அப்போ 2 எண்ட்லேயும் சேர்த்து 3 + 3 6 வரும். ஸோ இந்த மதிப்பை நம்ம அப்படியே டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி வேல்யூ கிடைக்கும். அது 0 வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்.
பூஜ்ஜியத்தை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு பீமுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பீம்னா 2 பக்கமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு தான். அப்போ ஒரு சப்போர்ட்டுக்கு 3 அப்படின்னா 2 சப்போர்ட்டுக்கும் ஆரோட மதிப்பு 6ன்னு வரும். இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா 6 - 3 வந்து 3 வருது. அப்போ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேட்டோட மதிப்பு வந்து 0 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒரு சைடு ஹிஞ்சுடு அப்படி இல்லைனா பின்னுடு சப்போர்ட்டும் இன்னொரு பக்கம் ரோலர் சப்போர்ட்டும் இருக்கும். ஹிஞ்சுடு சப்போர்ட்னால் அங்கே ரியாக்ஷன் மதிப்பு 2 ஆரோட மதிப்பு, ரோலருக்கு ஆரோட மதிப்பு 1. அப்போ 2 + 1 3. நமக்கு ஈயோட மதிப்பு வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக 3 தான். அப்போ 3 - 3ன்னு போடும்போது 0. அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். எக்ஸாமில் இப்படி டேரக்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு கொடுத்து இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு பீமாக கொடுத்து கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோவோட கடைசியில் முக்கியமானதை மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியலைனா கூட அதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. சரி, அடுத்தது கேண்டிலிவர் பீம்னா ஒரு எண்டில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டும் இன்னொரு எண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஃபிக்ஸ்டு எண்டில் R மதிப்பு 3, ஃப்ரீ எண்டில் R மதிப்பு 0. ரெண்டையும் கூட்டினா 3 + 0 3 தான். இப்போ நம்ம அதை டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா 3 - 3 0ன்னு வந்துடும். அப்போ கேண்டிலிவர் பீமும் ஒரு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். அடுத்தது ப்ராப்டு கேண்டிலிவர் பீமு. இதில் ப்ராப்பர்ட் கேண்டிலிவர்னால் ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டும் இன்னொரு எண்டு வந்து ரோலர் சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு ரியாக்ஷன் மதிப்பு 3, ரோலருக்கு 1. அப்போ 3 + 1 4. இப்போ 4 - 3ன்னு போட்டால் நமக்கு வந்து 1 கிடைக்கும் மதிப்பு. இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது குழப்பிடும். வெறும் கேண்டிலிவர்னால் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட் கேண்டிலிவர்னால் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இந்த வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எக்ஸாமில் தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக ஹரிசாண்டல் த்ரஸ்ட்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த புகைப்படத்தில் பாருங்கள், இந்த ஸ்கேல் மேலேருந்து வெர்டிக்கலாக ஒரு செங்குத்தாக ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகும்போது இந்த ஸ்கேலோட 2 முனையுமே ஸ்கேல் நேராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ 2 முனையும் ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும். இதுதான் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸை சமன் செய்கிறதுக்காக அந்த அப்வுட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த ஆர்ச்லேயும் ஏற்படுது. மேலேருந்து வெர்டிக்கல் லோட் ஆக்ட் ஆகும்போது அது ஆர்ச் வழியாக கம்ப்ரஷன் மூலமாக அப்படியே கீழே ட்ராவல் ஆகி ஆர்ச்சோட எண்டில் வெளிப்புறமாக ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் உருவாகுது. இதை தான் நம்ம ஹரிசாண்டல் த்ரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்வுட்மெண்ட்ஸ் வந்து ஒரு எதிர்விசையை கொடுக்கும். இந்த எதிர்விசையானது அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை தாங்குகிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த லோடு வந்து சமன் செய்யப்படும். இப்போ இந்த ஹரிசாண்டல் த்ரஸ்ட்லேருந்து எக்ஸாமுக்கு முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். இந்த 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா H = WL²/8H. இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்ச்சோட உயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பானது குறையும். அதோட ஸ்பேன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டோட மதிப்பு அதிகரிக்கும். அப்போ ஃப்ளாட்டான ஆர்ச்சை விட உயரமான ஆர்ச் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, டிசைனுக்கும் ஏற்றது. அடுத்தது இந்த 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் பெண்டிங் மூமெண்ட்டோட மதிப்பு எப்போவுமே 0 தான். இதையுமே எக்ஸாமில் போன வாட்டி கேட்டிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவே ஆர்ச்சில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆனால் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா H = WL/4H. அடுத்தது டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால ஆர்ச்சில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். 3 ஹிஞ்ச்டு ஆர்ச் அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால அதில் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பு வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது. இதுவே 2 ஹிஞ்ச்டு ஆர்ச் அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பு வந்து டெம்பரேச்சர் அதிகரிச்சுன்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பும் அதிகரிக்கும். எடிஸ் தியரம் படி ஆர்ச்சில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியிலையும் மொமெண்ட் வேல்யூ ஆனது அந்த ஆர்ச்சோட புள்ளியோட உயரம் அப்புறம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அந்த மொமெண்ட் வேல்யூ கிடச்சிரும். ஆர்ச் தலைப்பிலேருந்து தேர்வுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையுமே ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு நடத்தின கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, புரியலை அப்படிங்கிறவங்க இதை மட்டுமா படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஸ்டோன் என்றால் என்ன? கீ ஸ்டோனுங்கிறது ஆர்ச்சோட சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனுக்கு பார்த்தா கீ ஸ்டோன் சொல்லுவோம். ஆர்ச்சோட உயரமான புள்ளி க்ரௌன்னு சொல்லி யாருனே பார்த்துருந்தோம். அந்த உயரமான புள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டோனும் கீ ஸ்டோன்னு சொல்லலாம். செகண்டு ஒவ்சைட்ஸ், அதாவது அந்த கீ ஸ்டோனை தவிர மற்ற ஸ்டோன் எல்லாமே ஒவ்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஷேப் வந்து வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்டோன் தான் அந்த பிரிட்ஜை வந்து கர்வ்டு ஷேப்பாக அமைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது ஸ்ப்ரிங்கிங் பாயிண்ட்டு, அந்த ஆர்ச்சோட எண்டும்
சப்போர்ட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4வது ஸ்பேண்ட்ரல்ஸ். அதாவது அந்த ஆர்ச்சுக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் போடுவோம். இந்த ஆர்ச்சுக்கும் அந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்பேஸ் தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை தான் ஸ்பேண்ட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்புட்மெண்ட்ஸுங்கிறது ஆர்ச்சோட அந்த ஆர்ச்சை கீழே கட்டியிருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதிக்கு பேர் தான் அப்புட்மெண்ட். அடுத்தது இன்ட்ராடோஸ். ஆர்ச்சோட உள்புற வளைவுக்கு பேர் தான் இன்ட்ராடோஸ். எக்ஸ்ட்ராடோஸ் அப்படிங்கிறது ஆர்ச்சோட வெளிப்புற வளைவு. க்ரௌனுங்கிறது ஆர்ச்சோட உச்சி புள்ளி. ஹவுன்ஸ் அப்படின்னா ஆர்ச்சோட உச்சி புள்ளிக்கும் அந்த ஆர்ச்சோட கீழே பேஸ் புள்ளியான ஸ்ப்ரிங்கிங் பாயிண்ட் அதுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியை தான் ஹவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தூரத்தை ரைஸ் ஆஃப் ஆர்ச்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி. ஒரு ஸ்ட்ரக்சரில் அன்னவுன் ரியாக்ஷன் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி. ஒரு ஸ்ட்ரக்சரில் எப்போவுமே ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனோட மதிப்பு 3, நமக்கு அன்னவுன் ரியாக்ஷனும் 3 இருந்துச்சுன்னா அது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஒருவேளை அன்னவுன் ரியாக்ஷன் வந்து 3 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதை இப்படியும் சொல்லலாம். அதாவது அன்னவுன் ரியாக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், அன்னவுன் ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் சமமாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் எதெல்லாம் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேண்டிலிவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், 3 ஹிஞ்ச்டு ஆர்ச், இதெல்லாம் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் அப்படின்னா ப்ராப்பர்ட் கேண்டிலிவர், ஃபிக்ஸ்டு பீம், கண்டினியூஸ் பீம், இதெல்லாம் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா டேரக்ட் கொஸ்டினாகவே எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு. ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுங்கிறது ஆர்ச்சில் வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகிறதுனால அந்த அப்புட்மெண்ட்ஸை வெளிநோக்கி தள்ளுறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு. இதில் முக்கியமான ஃபார்முலா வந்து 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில், அதாவது பேராபோலிக் ஆர்ச்சு, ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா WL²/8H. இதில் உயரம் அதிகரிச்சிச்சுன்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பு வந்து குறையும், ஸ்பேன் அதிகரிச்சிச்சுன்னா ஹரிசாண்டல் மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி லோடு அதிகரித்தாலும் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எட்டிஸ் தியரம். எந்த ஒரு புள்ளியிலையுமே மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் தான் எட்டிஸ் தியரம். அது ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மதிப்பையும் அந்த உயரத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது லைன் ஆஃப் த்ரஸ்ட்டு. லைன் ஆஃப் த்ரஸ்ட்டுங்கிறது ஆர்ச்சோட சென்டரில் போகக்கூடிய ஒரு கர்வ்டு லைன் தான் லைன் ஆஃப் த்ரஸ்ட்டு. இது வந்து எல்லா ஸ்டோனோட சென்டரில் போகணும் அவசியம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் மிடில் தேர்ட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த லைன் ஆஃப் த்ரஸ்ட் அந்த கர்வ் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வெளியே போச்சு அப்படின்னா டென்ஷன் கிரியேட் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகிரும். அவ்வளவுதான். ஆர்ச்சஸ் பற்றின தேர்வுக்கு முக்கியமான எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.